ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லீஸ் பத்தி தான். லீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882ல சொல்லியிருப்பாங்க. இது செக்ஷன் 105ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஸ் டு எ லீஸ், அதாவது இதுல லெசார் அண்ட் லெஸ்ஸின்னு 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெசார் பத்தி பார்க்கலாம். லெசார் தான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனரா இருப்பாரு. அவரு இன்னொரு பர்சனுக்கு அதை என்ஜாய் பண்றதுக்கான யூஸ் பண்றதுக்கான ரைட்டை கொடுப்பாரு. இதுல இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, லெஸ்ஸார் என்ஜாய் பண்றதுக்கான ரைட்ட மட்டும் தான் குடுப்பாரே தவிர, அந்த ஓனர்ஷிப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாரு. எக்ஸாம்பிள்க்கு இப்ப பி வந்துட்டு ஒரு ஹவுஸ ஏக்கு லீஸ்க்கு விடுறாரு. பி தான் அந்த ஹவுஸோட ஓனர். அப்போ இங்க பி தான் லெஸ்ஸார். நெக்ஸ்ட் இப்போ நம்ம லெஸ்ஸி பத்தி பார்க்கலாம். லெஸ்ஸிங்கிறவங்க யாருன்னா, லெஸ்ஸார் குடுக்குற அந்த ரைட்ட ரிசீவ் பண்றவங்க தான் லெஸ்ஸி. அவங்க தான் அந்த ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் லெஸ்ஸார்க்கு லெஸ்ஸி தான் கன்சிடரேஷனையுமே பே பண்ணுவாங்க. லைக் ரெண்ட் அந்த மாரிலாம். ஆனா ரென்ட்டா தான் இருக்கணும் கம்பல்சரி அப்படி கிடையாது. இதுவுமே வந்துட்டு ஒரு டைப் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏ வந்து பியோட ஹவுஸ லீஸ்க்கு எடுக்குறாரு அப்படின்னா, ஏ தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாரு அந்த ஹவுஸ. ஸோ ஏ தான் இங்க லெஸ்ஸியா கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே. இப்ப நம்ம லீஸ்ல பார்ட்டீஸ் பத்தி தான் பார்த்தோம். அதாவது லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி. அடுத்தடுத்த வீடியோல லீஸோட டெஃபினிஷன், எசென்ஷியல்ஸ், டைப்ஸ் ஆஃப் லீஸ், ரைட்ஸ் அண்ட் டியூட்டீஸ் ஆஃப் லெஸ்ஸார் அண்ட் லெஸ்ஸி, டெர்மினேஷன் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.